விண்வெளி ராக்கெட்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் தான். ஆனால் இனிமே உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை திரும்ப பார்க்க போகுது. ஆமாங்க, நேற்று ஜூலை 18 அன்னைக்கு நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனை செஞ்சிருக்கு. இஸ்ரோ இல்லாமல் முதல் முறையாக நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்று சொந்தமாக ராக்கெட் தயாரிச்சிருக்கு. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தயாரிச்ச இந்த ராக்கெட் பேர் விக்ரம்-1. நம்ம இந்திய விண்வெளித்துறையோட தந்தை விக்ரம் சாராபாய் நினைவா இந்த பெயர் வச்சிருக்காங்க. இது சாதாரண ராக்கெட் இல்ல ஃப்ரெண்ட். சுமார் 300 கிலோ எடையுள்ள சேட்டலைட்டுகளை அசால்ட்டா தூக்கிட்டு போய் பூமியில இருந்து 500 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற லோ எர்த் ஆர்பிட்டாலுக்கு துல்லியமாக நிறுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான ராக்கெட் தான் இது. இந்த ராக்கெட் உலகத்தையே வியக்க வைக்க 3 முக்கியமான அம்சங்களை கொண்டு இருக்கு. முதலாவது அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட பாடி முழுக்க கார்பன் ஃபைபர் வச்சு செஞ்சிருக்காங்க. இதனால இரும்பு அலுமினியத்தை விட இது பயங்கரமான ஸ்ட்ராங். ஆனா வெயிட் ரொம்ப கம்மி தான். இரண்டாவது, இதோட இன்ஜின்களை 3D பிரிண்ட் தொழில்நுட்பம் மூலமா வெறும் சில நாட்களே செஞ்சு முடிச்சிருக்காங்க. மூணாவது, இது முழுக்க சாலிட் ஃப்ளூயல், அதாவது திட எரிபொருள்களை பயன்படுத்துறது. இதனால ரொம்ப குறைவான நேரத்துல கம்மி பட்ஜெட்ல இதை லான்ச் பண்ண முடியும். இன்னைக்கு உலகத்துல சின்ன சேட்டலைட் அனுப்ப ஏகப்பட்ட நாடுகள்லாம் வெயிட் பண்றாங்க. எலன் மஸ்க் கிட்ட போனா கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனா நம்ம இந்தியாவோட இந்த விக்ரம்-1 வெறும் 24 மணி நேரத்துல, அதாவது ஒரு நாள்ல அசம்பிள் பண்ணி லான்ச் பண்ண ரெடி ஆகிடும். இவ்வளவு கம்மி காசுல இவ்வளவு ஸ்பீடா ராக்கெட் அனுப்ப முடியும்னா உலக பிசினஸ் எல்லாமே இனி இந்தியாவுக்கு தானே வரும். நம்ம பிரைவேட் இளவர்கள் செஞ்ச மாசான மூவ் தான் இது. அமெரிக்காவுக்கே டஃப் கொடுக்குற நம்ம இளைஞர்களுடைய இந்த சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.